Good morning, students. Today we are going to see the lesson AIR. So in this lesson, AIR for the survival of plants and animals, uses of air. Air is everywhere, atmosphere and its layers, composition, burning and combustion, experimental verification of oxygen, nitrogen and carbon dioxide. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இப்போ பார்க்க போகிற பாடம் வந்து ஏர் அப்படின்ற பாடத்தில் பார்க்க போகிறோம். அதாவது காற்று வந்து நம்ம சுற்றி எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய பயன்கள் என்னென்ன, எல்லா இடத்துலையும் இருக்கா, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, காற்றினுடைய அடுக்குகள் என்னென்ன, எரிதலுக்கு எந்த அளவுக்கு காற்று பயன்படுது, அதுக்கப்புறமா ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து காற்றில் எந்த அளவுக்கு கலந்துருக்கு அப்படின்றத பற்றி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன். ஏர் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். வி கேனாட் see ஏர் பட் we can feel இட்ஸ். அதாவது நம்மளால் காற்றை வந்து பார்க்க முடியாது, தொட முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது. நம்மளால் ஒன்லி வந்து ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும், உணர மட்டும்தான் முடியும். ஸோ we cannot see, touch or taste air but we can feel it. எப்படி நம்ம இதை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, we feel air when the trees rustle. மரம் வந்து ஆடும். அடுத்து வந்து clothes hanging on a cloth lines way. நம்ம துணி காய போடும்போது அந்த துணி வந்து காற்றுல ஆடுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி ஆடுதுன்னு பார்த்தோம்னா, காற்று அடிக்கிறதுனால துணி வந்து ஆடுதுன்னு சொல்கிறோம். ஸோ இது மூலமாக thus we can understand that air is present all around us. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, காற்று நம்மை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏர் இஸ் நெசசரி ஃபார் அஸ் டு லிவ். வி கேன் லிவ் வித்தவுட் ஃபுட் ஃபார் சம் டேஸ், வித்தவுட் வாட்டர் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ், பட் cannot survive without air for more than few minutes. So air is very important for all living beings to survive. ஸோ அதாவது இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம சாப்பாடு இல்லாமல் கொஞ்ச நாள் இருக்கலாம், ஒரு சில நாள் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் சில மணி நேரங்கள் இருக்கலாம். ஆனால் காற்று இல்லாமல் ஒரு சில நிமிடங்கள் கூட நம்மளால் இருக்க முடியாது. ஸோ ஏர் வந்து நம்ம உயிர் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்றத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். when air is moving it is called wind. அந்த ஏர் வந்து அதை அசையக்கூடிய அந்த காற்றுக்கு பேர் wind அப்படின்னு சொல்கிறாங்க, தென்றல். அதாவது it is cool and soothing as breeze. when air moves, அது வந்து நமக்கு வந்து இனிமையாகவும் குளுமையாகவும் இருக்கக்கூடியது தென்றல். அதே ஏர் வந்து மூவ்ஸ் வித் ஃபோர்ஸ், வேகமாக இயங்குச்சு அப்படின்னா இட் கேன் ஈவன் அப்ரோட். ஏரால் வந்து மெதுவாக இயங்கவும் முடியும், ஃபோர்ஸாக இயங்கவும் முடியும். சில நேரங்களில் என்ன செய்யும், அப்ரோட் ட்ரீஸ், வேரோட மரத்தை வந்து சாய்ச்சிடும். ப்ளோ ஆஃப் அட் ரூஃப் டாப்ஸ், மேல் கூரைகளெல்லாம் வந்து பிச்சு எரிஞ்சிடும், அந்த அளவுக்கு காற்றடிக்கும். ஸோ ஏர் இஸ் நெசசரி ஃபார் ப்ரீத்திங் அண்ட் ஆல்சோ ஃபார் கம்பஸ்டன். அதாவது நம்ம ஏர் வந்து எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாசிக்கிறதுக்கும் எரிதலுக்கும் காற்று ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர் இஸ் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் காற்று இருக்குன்றத ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே ஒரு ஃபிகர் 1ல் வந்து அப்சர்வ் த பாட்டில் டஸ் வாட்டர் என்டர் த பாட்டில். அதாவது நவ் டில்ட் த ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த பாட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, டிப் த ஓப்பன் மவுத் ஆஃப் த பாட்டில் இன்டு த த்ரோ ஃபில்டு இன்டு ட்ரஃப் ஃபில்டு வித் வாட்டர் as shown இன் ஃபிகர் 1. அதாவது அந்த அப்படியே நேராக அதுக்கு கேப்பே இல்லாமல் தண்ணிக்குள்ளே அந்த பாட்டிலை வந்து முக்குறோம், நேராக அப்படியே முக்குறோம். ரெண்டாவது பாட்டிலில் வந்து நவ் டில்ட் த பாட்டில் ஸ்லைட்லி, கொஞ்சம் லேசாக அந்த பாட்டிலை சாய்ச்சிக்கிறோம். நவ் அகைன் டிப் த ஓப்பன் மவுத் ஆஃப் த பாட்டில் as showing ஃபிகர் 2. இப்போ அதே மாதிரி தண்ணிக்குள்ளே முக்குறோம். இப்போ ரெண்டில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, when you perform the experiment can you hear the bubble sound. நம்ம அந்த செகண்ட் செய்யும்போது ஒரு சின்ன பபுள் சவுண்ட் வரும். அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வெறும் பாட்டிலில் தான் முக்கிறோம், பாட்டில் எடுத்துக்கிறோம், அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோம். பட் பாட்டிலை வந்து தண்ணிக்குள்ளே மூழ்க வைக்கும்போது ஒரு பபுள் சவுண்டு வருது. அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
இந்த தண்ணி உள்ளே போக போக அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய காற்றானது வெளியில் வருது. ஸோ எஸ் யூ ஆர் ரைட், இட் இஸ் ஏர் தட் வாஸ் ப்ரெசன்ட் இன் த பாட்டில். அப்போ ஏற்கனவே அந்த பாட்டிலுக்குள்ளே ஏர் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ த பாட்டில் வாஸ் நாட் எம்டி அட் ஆல். எல்லா நேரங்களையும் பாட்டில் வந்து எம்டின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஃபில்டு கம்ப்ளீட்லி வித் ஏர் ஈவன் வென் யூ டர்ன்ட் it upside down. That is why we notice that water does not enter the bottle when it's pushed in an inverted position, as there was no space for air to escape. ஸோ நேராக வச்சு நம்ம இது பண்ணும்போது அந்த பாட்டில் வந்து தண்ணி வந்து உள்ளே போக விடாது. ஏன்னா ஏர் வந்து டைட்டாக அடைச்சிக்கணும். அதுக்கான கேப்பே இல்லாத போது தண்ணி உள்ளே போக முடியாது. ஏன்னா பாட்டில் ஃபுல்லாக காற்று இருக்குது. வென் த பாட்டில் வாஸ் tilted, லேசாக நம்ம சாய்க்கும்போது இந்த ஏர் வாஸ் ஏபிள் டு கம் அவுட். அப்போ அந்த தண்ணி உள்ளே போக போக காற்றானது வெளியே வரும். ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, we can see that air fills all the space inside the bottle. ஸோ பாட்டில் ஃபுல்லாகவே காற்று இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு சின்ன மைண்ட் மேப் கொடுத்துருக்குறாங்க. ஏர் அதில் வந்து நிறைய அட்மாஸ்பியர் அண்ட் இட்ஸ் லேயர் கொடுத்துருக்காங்க. நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலம், அட்மாஸ்பியர்னால் வளிமண்டலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய லேயர்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஏர் ஃபார் சர்வைவல் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், எந்த அளவுக்கு ஏர் சர்வைவல் ஆகும் அனிமல்ஸோடையும் பிளான்ட்ஸோடையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்போசிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து யூசஸ் ஆஃப் ஏர், இது எல்லாமே இந்த ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அட்மாஸ்பியர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, அவர் எர்த் இஸ் சரௌண்டட் பை எ ஹியூஜ் என்வலப் ஆஃப் ஏர் கால்டு த அட்மாஸ்பியர். அதாவது வந்து நம்ம பூமியை சுற்றி ஒரு பெரிய அளவில் காற்றானது சூழ்ந்திருக்கு. இதுக்கு பேர் அட்மாஸ்பியர்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு மோர் தென் 800 கிலோமீட்டர். இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பூமியிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா 800 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அண்ட் இட்ஸ் ஹெல்ட் இன் பிளேஸ் பை த எர்த்ஸ் கிராவிட்டி. அந்த புவி ஈர்ப்பு விசையை பொறுத்து அதனுடைய தன்மையானது மாறுபடும். த அட்மாஸ்பியர் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் மெனி ஹார்ம்ஃபுல் ரேஸ் கம்மிங் ஃப்ரம் த சன். இந்த அட்மாஸ்பியர் மூலமாக தான் நம்ம சன்கிட்டருந்து வரக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் ரேஸ்லேருந்து நம்மளை பூமியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதனுடைய என்னென்ன லேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, த அட்மாஸ்பியர் இஸ் மேட் ஆஃப் 5 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். த ட்ரோபோஸ்பியர், த ஸ்ட்ராட்டோஸ்பியர், த மீசோஸ்பியர், த அயனோஸ்பியர் அண்ட் த எக்ஸோஸ்பியர். இந்த மாதிரி எர்த்தை சுற்றி 5 லேயர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து the troposphere is the layer closest to the earth. ஃபஸ்ட் லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர்னு சொல்லி இருக்குது. இந்த லேயர் வந்து நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேயர். இட் இஸ் த லேயர் இன் விச் வி லிவ். இது வந்து நம்ம பூமி நம்ம வாழ்கிறதுக்கு தேவையானதெல்லாம் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இட் எக்ஸ்டென்ஸ் அப்வர்ட்ஸ் ஃபார் அபவுட் 16 கிலோமீட்டர். பூமியிலேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இது நம்ம பூமியை சுற்றி இருக்குது. Movement of wind takes place in this layer. It also contains water vapor which is responsible for making clouds. இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, வாட்டர் வேப்பர், நீராவி இருக்குது. இதுதான் வந்து க்ளவுட்ஸ், மேகங்களை உருவாக்குது. திஸ் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வெதர் வி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் எர்த். வானிலை மாற்றங்களுக்கு இந்த லேயர் தான் காரணமாக இருக்குது. அடுத்து வந்து ஏர்க்ராஃப்ட்ஸ் யூஸ்வலி ஃப்ளை அபோவ் திஸ் லேயர் டு அவாய்ட் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் அண்ட் பேட் வெதர். இந்த லேயரில் தான் வந்து ஃப்ளைட்டு எல்லாமே வந்து பறக்கக்கூடியதை அந்த லேயரில் மட்டும்தான் செய்வாங்க. ஏன்னா ஸ்ட்ராங் விண்டெல்லாம் வந்து அங்கே இருக்காது, பேட் வெதர், மோசமான வானிலை இருக்காது. அடுத்து வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்றது வந்து லைஸ் அபவ் த ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். திஸ் லேயர் ஹேஸ் த ஓசோன் லேயர். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் ஓசோன் லேயர் இருக்குது. இந்த ஓசோன் லேயர் தான் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. எது மூலமாக? ப்ரொடெக்ட்ஸ் ஆல் லைஃப் ஆன் எர்த் ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேஸ். சூரியன்கிட்டருந்து வரக்கூடிய
இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. இந்த ரேஸ் வந்து நம்ம பூமியில் இருக்கக்கூடிய பல உயிரினங்களை பாதிக்கும். ஹார்ம்ஃபுல் ரேஸ். இதை தடுக்கக்கூடிய, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையை இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓசோன் லேயர் தான் பாதுகாத்துக்கிறது. ஸோ எர்த் ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேஸ் ஆஃப் த சன். அடுத்து வந்து த வெதர் காக் சோஸ் த டைரக்ஷன். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏரோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத, நம்ம விண்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம ஒரு சின்ன இது மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாமா. ஸோ பர்டிகுலர் பிளேஸில் இதை ஒரு சின்ன ஒரு லேசான ஒரு பொருளை வந்து ஒரு கம்பியில் கட்டி விட்டோன்னா அது பறக்கிறது வச்சு நம்ம டைரக்ஷனுக்கு ஏர் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன். இது எல்லாத்துக்குமே ஏரில் இதனுடைய பங்கு என்னென்ன. ஸோ இஸ் ஏர் அ திங் ஆர் அ காம்போசிட் மிக்சர். அதாவது ஏரை வந்து முன்னாடியெல்லாம் அது ஒரு ஒரு பொருளாக தான் நினச்சிருந்தாங்க. ஒரு பருப்பொருளை ஒரு அடிப்படை பொருள்னு சொல்லி நினச்சிருந்தாங்க. பட் இது வந்து ஒரு மிக்சர், ஒரு கலவை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படின்றவர் 1774 இயர்ஸில் கண்டுபிடிக்கிறார். ஏர் இஸ் நாட் அன் எலிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் பட் அ கம்போசிஷன். இட்ஸ் a mixture of gases. He was also able to identify a colorless and highly reactive gas. நிறமற்ற அதிகமாக வினைத்திறன் கூட இருக்கக்கூடிய ஒரு வாயுவை இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுக்கு அப்புறமா வாஸ் லேட்டர் நேம்டு. அப்புறமா இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, ஆக்சிஜன். பை த கிரேட் ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் ஆண்டனி லவாய்சியர்ன்றவர் தான் இந்த வாயுவுக்கு ஆக்சிஜன் சொல்லிட்டு பேர் வைக்கிறார். ஸோ பிரிஸ்ட்லி டுக் அ டப் ஆஃப் வாட்டர். இவர் வந்து பிரிஸ்லின்றவர் ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து டப்பில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறாரு. ஃப்ளோட் அண்ட் பிளேஸ்ட் அ கேண்டில் ஆன் இட். அது மேலமாக ஒரு ஃப்ளோட், ஒரு மிதக்கக்கூடிய ஒரு பொருளை போடுறாரு. அதுக்கு மேலே ஒரு கேண்டில் வைக்கிறாரு. ஹி கவர்டு த கேண்டில் வித் அ கிளாஸ் ஜார். அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ஜார் வச்சு மூடுறார். இந்த மாதிரி ஃபிகர் 1ல் வந்து பாருங்கள், கேண்டில் க்ளோஸ். அடியில் ஒரு இது இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் வச்சு மூடுறாரு, கிளாஸ் ஜார் வச்சு மூடுறாரு. இப்போ அதனுடைய ஃப்ளேம் வந்து நல்லா எரிய ஆரம்பிக்குது. ஜார் வித் ஃபில்டு வித் வாட்டர். அதில் தண்ணியை வச்சுருக்கிறார். நோ ஏர் கேன் என்டர் ஆர் எக்ஸிட். அந்த ஜாடி மூடினதுக்கப்புறமா அதுக்கு உள்ள ஏர் வந்து உள்ளே போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறார் ஃபிகர் 1ல். As you would have guessed, the candle flame was extinguished in a very short time. அந்த ஃப்ளேம் வந்து கொஞ்ச நேரம் நல்லா எரியுது. He used a magnifying glass to focus the sun rays to light the candle. Thus he tried to relight the candle many times without opening the sealed jar. The candle could not be relit. What can we make out of it? அதாவது கொஞ்ச நேரம் நல்லா எரியுது, திரும்ப அதை சன்லைட் பக்கத்தில் அந்த இதை அப்படியே கொண்டு போய் வச்சு பார்க்குறாரு. அப்போவும் அந்த கேண்டில் வந்து எரியலை. ஸோ ஃபிகர் 2ல் கொடுத்த மாதிரி கேண்டில் இஸ் புட் ஆஃப் அஸ் தெர் வாஸ் நோ ஆக்சிஜன். ஸோ இதிலேருந்து அந்த ஜாடிக்கு உள்ளே வந்து ஏதோ ஒரு பொருள் தான் வந்து இந்த கேண்டிலை எரிய வைக்கிது அப்படின்றத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி செகண்ட் இதில் ஃபிகரில் அதுக்கடுத்து வந்து கேண்டில் எரியிறதோட ஒரு மவுஸையும் இன்சர்ட் பண்ணுறாரு. அதே ஜாடியில் வந்து ஒரு மவுஸை வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. மவுஸும் வந்து கொஞ்சம் நேரம் உயிரோடு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து என்ன செஞ்சிருதுன்னா, அந்த ஜாரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஃப்ளேம் ஆஃப் ஆனோடனே மவுஸும் கொஞ்ச நேரத்தில் டைட் ஆகிடுது. மவுஸ் டைட் ஆஸ் தெர் வாஸ் நோ ஆக்சிஜன் இன் கேண்டில் கிளாஸ் ஜார். அதுக்கடுத்து மின்ட் பிளான்ட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு. அதே ஜாருக்குள்ளே ஒரு சின்ன மின்ட் பிளான்ட்டை வச்சு விட்றாரு. இப்போ வந்து அந்த ஃப்ளேம் வந்து கேண்டில் கண்டினியூ டு க்ளோ, நல்லா எரிஞ்சிகிட்டே இருக்குது. பிகாஸ் மின்ட் ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, மின்ட் பிளான்ட்லேருந்து நமக்கு ஆக்சிஜன் வருதுன்றது தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ கூடவே ஒரு மவுஸையும் உள்ளே விடுறாரு. மவுஸும் வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஜாடிக்குள்ளே சர்வைவ் ஆகுது.
உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. இது வந்து சாகலை. ஸோ இதில் இருந்து அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்ன வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, in fourth experiment he took a jar, burned a candle and converted all oxygen into carbon dioxide. He placed a mint plant வச்சு எல்லாம் பண்ணிடுறாரு. இதில் இருந்து from these experiments it was clear that air was a composite mixture of many gases like oxygen and carbon dioxide. இது மூலமாக ஏர் வந்து ஒரு மிக்சர், அது ஒரு கலவை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதில் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் வந்து அந்த ஃப்ளேம், கேண்டிலில் இருக்கக்கூடிய ஃப்ளேம் எரிகிறதுக்கும் தாவரத்துக்கும் அந்த மின்ட் பிளான்ட்டுக்கும் மவுஸ் உயிர் வாழ்வதற்கும் தேவையான ஏதோ ஒரு பொருள் அதில் இருக்குது, அது ஆக்சிஜன் தான்றதை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த தாவரம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரூஃப் ஃபார் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது நிறைய ஆக்சிஜனை வந்து அது மின்ட் பிளான்ட் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அதேமாதிரி அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டேக் அ ஹெல்த்தி பிரான்ச் ஆஃப் ஹைட்ரில்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு ஃபனல் வச்சுருக்குறாங்க. இன்வெர்ட் த ஃபனல் இன் அ பீக்கர் ஆஃப் வாட்டர் அஸ் ஷோன் இன் த ஃபிகர். இன்வெர்ட் டெஸ்ட் டியூப் ஓவர் த ஸ்டெம் ஆஃப் த ஃபனல். இந்த ஃபனலுக்கு மேலே ஒரு டெஸ்ட் டியூப் வைக்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்டெம் ஆஃப் த ஃபனல் சுட் பி கெப்ட் இம்மர்ஸ்ட் இன்சைட் த வாட்டர். அதுக்கடுத்து அந்த இது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டெம்மில் இருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, லீவ் த பிரேக்கர் இன் சன்லைட். ஒரு சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுறாங்க ஃபார் சம் டைம். யூ வில் நோட்டீஸ் சம் பபுள்ஸ் ரைசிங் இன் த டெஸ்ட் டியூப். அந்த டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த மாதிரி வச்சுட்டோன்னா ஒரு சில பபுள்ஸ் வரும். இந்த பபுள்ஸ் கண்டெயின் ஆக்சிஜன் ரிலீஸ்ட் பை த பிளான்ட் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். பிளான்ட் வந்து இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிகிட்ருக்கு, அதாவது ஒளிச்சேர்க்கை நடத்திட்டுருக்கு. இது நடக்கும்போது அது வந்து ஒரு ஏரை வெளிவிடுது, அது ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் ஏர் வெளியில் வரும்போது பபுள்ஸ் வருது. ஸோ இஃப் வி ஷோ அ க்ளோயிங் ஸ்ப்ளிண்டர், ஸோ அது ஆக்சிஜன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, இந்த படத்தில் ஆக்சிஜன் கேஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த இடத்துல ஒரு சின்ன தீக்குச்சி, எரியக்கூடிய தீக்குச்சியை கொண்டு போகும்போது அது நல்லா க்ளோ ஆகி எரியிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், if we show collected air glowing splinter to the collected air, it burns brightly. This shows that the collected gas is oxygen. ஸோ இதில் இருந்து நம்ம அங்கே என்ன கேஸ் கலெக்ட் ஆகிருக்குன்றதை பார்த்துக்கலாம்னா ஆக்சிஜன்ற கேஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஆக்சிஜனும் நைட்ரஜனும் எந்த அளவுக்கு இருக்குது, டெஸ்ட் ஃபார் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இன் ஏர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு அயன் ஒரு பீக்கர் எடுத்துருக்குறாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வாட்டர் லெவல் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு டெஸ்ட் டியூப் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் டியூப்குள்ளே ஒரு அயன் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதை வந்து அப்படியே அசையாமல் ஒரு 1 வீக்கு கிட்ட வச்சிடுறாங்க. ஸோ டேக் a small portion iron wool, press into 20 ml கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் at least test for a week without making any disturbance to the test tube. So observe the changes that had happened in the iron wool and to the level of water inside the test tube. ஸோ இந்த உள்ளுக்குள்ளே தண்ணி போக அந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்கக்கூடிய அயன் உள்ள என்ன மாற்றம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, we could see the water level has increased. water level increase ஆகிருக்கும் inside the test tube. The rise in water because of oxygen in air which has been removed by the rusting reaction. அந்த ஆக்சிஜன் வந்து அந்த அயன் உள்ளோட சேர்ந்து என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஸ்டிங் ரியாக்ஷனாக மாறி இருக்கும். அதாவது இரும்பு ஆக்சைடாக, அதாவது துருப்பிடிச்சு போய் இருக்கும். ஸோ திஸ் வில் பி அபவுட் 20%, which is approximately the percentage of oxygen in the air. இது மூலமாக ஒரு 20% வந்து ஏரில் ஆக்சிஜன் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டேனியல் ரூதர்ஃபோர்ட்ன்றவர் ஸ்காட்டிஷுடைய கெமிஸ்ட் டிஸ்கவர்ட் நைட்ரஜன். இவர் தான் வந்து
நைட்ரஜனை டிஸ்கவர் பண்ணுறாரு. ஹீ ரிமூவ்ட் ஆக்சிஜன். இவர் என்ன பண்ணுறாரு, ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஸோ ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ஆக்சிஜன் இஸ் யூஸிங் ஃபார் burning ஆஃப் கேண்டில், த்ரோ லைம் வாட்டர், ரிமூவ் கார்பன் டை ஆக்சைடு. இது எதுவுமே இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா கேண்டில் வந்து எரியலை. அதே மாதிரி தாவரங்கள் இது வந்து உயிர் வாழல, விலங்குகள் எல்லாமே, அனிமல்ஸ் எல்லாமே பாஸ்ட் திஸ் இயர் வித்தவுட் ஆக்சிஜன் த்ரோ லைம் வாட்டர் அண்ட் ரிமூவ் கார்பன் டை ஆக்சைடு ஆல்சோ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டார். ஸோ ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறமா கேண்டில் பேர்ன் நார் பிளான்ட் ப்ரீத், அதுவும் ப்ரீத் பண்ணல. ஹென்ஸ் ஹி வாஸ் ஷுர் தட் the remaining air he had did not have oxygen and carbon dioxide. இந்த ரெண்டும் தவிர மிச்சம் இருக்க ஏர் வந்து வேறு எதுக்கும் இந்த உயிர் வாழ்வதற்கோ அல்லது எரிதலுக்கோ துணை புரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ he was able to produce a gas which showed the same property of the air without oxygen and carbon dioxide. இந்த மிச்சம் இருக்குது, இது ரெண்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய ஏருக்கு வந்து நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அடுத்து ஏரில் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து சம் லைம் வாட்டர் இன் கிளாஸ் டம்ளரில் கொஞ்சம் லைம் வாட்டர் எடுத்துக்க சொல்கிறாங்க. பபிள் சம் ஏர், கொஞ்சம் காற்றை வந்து அதில் வந்து உள்ளே விட சொல்கிறாங்க. சம் ஏர் யூஸிங் ஸ்ட்ரா த்ரோ தம் லைம் வாட்டர் ஆஃப்டர் அ ஃபியூ மினிட்ஸ். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த காற்றை உள்ளே அனுப்பிச்சிருக்கோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா லுக் அட் த லைம் வாட்டர் கேர்ஃபுல்லி. The lime water will produce a white precipitate and that the lime water will eventually turn to a milky white solution. This shows the presence of carbon dioxide in air. இதாவது அந்த லைம் வாட்டரை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் காற்றை உள்ளே அனுப்பிச்சிட்டு பார்த்தோன்னா, பபுள் வர மாதிரி ஊதி விட்டுட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு ஒயிட் சொல்யூஷன் வந்து உருவாகியிருக்கும். இந்த ஒயிட் சொல்யூஷனில் இருந்து பார்த்தோன்னா ஒரு மில்கி பால் போல் ஒரு வெண்ணிறமான ஒரு ஒயிட் சொல்யூஷன் உருவாகிருக்கும். இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வெளியில் அனுப்பக்கூடிய அந்த ஊதக்கூடிய காற்று வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். காற்றில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம காற்றில் என்னென்ன ஏர் இருக்குது, அந்த ஏர் காற்றில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருக்குறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.